ஹலோ வைஸ் நம்ம ரொம்ப வருஷ காலமாவே வடச்சென்னை 2க்காக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எப்போ வரும் பட் அன்எக்ஸ்பெக்டட்லி நம்ம எதிர்பாராத ஒரு காம்போ இணைஞ்சிருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். வெற்றிமாறன், எஸ்டிஆர் அண்ட் அனிருத். இந்த காம்போல நம்ம எதிர்பார்த்தோமா? எதிர்பார்க்கல. அப்படி ஒரு காம்போல எதிர்பார்த்துட்டு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் போது நமக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? ஒரு 100, 200, 1000 வச்சிருக்கோம். பட் அதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அது மீட்டர்ல இருக்கான்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் 1000 விட 5000, 10,000 மீட்டர்ல ப்ரோமோ இருக்குங்க. அதுவும் எஸ்கே ஃபேன்ஸோட பார்க்கும்போது பியூர் பிளாஸ்ட். என்ன சொல்றது, எனக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படிப்பட்ட ப்ரோமோவை பார்த்துட்டு நான் திகைச்சு போய் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா இப்படி தம்பிக்கு சொல்லுவாப்ல. நான் என்னன்னா இடையில இவரே பாத்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் யோசிக்கலாம், இவர் சொன்ன எல்லாமே 100% உண்மைதாங்க. ஏன்னா படம் அந்த ப்ரோமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. என்னன்னா நான் படம் ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்தா என்ன எனர்ஜி வைப் எல்லாமே இருக்குமோ அந்த ப்ரோமோட 5 நிமிஷத்துல எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. இதை ப்ரூவ் பண்ணது யாருன்னா வெற்றிமாறன் சார் தான். ஏன்னா அவரை அடிச்சுக்க இன்னொரு ஆள் யாருமே கிடையவே கிடையாது. அவரோட சீன் பிரசன்ஸ், அவரோட அந்த ஸ்கிரீன் பிளே, அவரோட அந்த டைரக்ஷன், அவரோட அந்த கட் யாருக்குமே வராது. 5 நிமிஷத்தை ஒரு படத்தை எடுத்து முடிக்க முடியுமா என்னோட அவர் எடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டேரக்டர் தான் வெற்றிமாறன். என்னோட ஃபேவரட் டேரக்டருமே அவர் தான். அவரு இந்த ப்ரோமோவை எப்படி எடுக்கணுமோ அப்படி அழகா 5 நிமிஷத்தை ரத்தம் தெறிக்க எடுத்து வச்சிருக்காரு. இன்னொன்னு எஸ்டியோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்குன்னு எனக்கு கேட்டா சம்பவம் பண்ணலாமா அவளை அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டைலாக்கே அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபுல்லாவே அவர் பேசுறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. இடையில இது ஒரு யாருமே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டைலாக் ஒன்று படத்தை இருக்கு. அதை நான் சொல்லி ஸ்பாய் பண்ண விரும்பல. நீங்க படத்திலேயே நீங்க அந்த ப்ரோமோ நாளைக்கு உங்க எல்லாருக்கும் வரும். நீங்க நாளைக்கு ப்ரோமோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த ஒரு டைலாக் நீங்க பாக்குறப்பயே கத்துவீங்க, நீங்களே ஆட்டோமேட்டிக்கா கத்துவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைலாக் சிம்பு சொல்லியிருக்காரு. யாரை பத்தினா அது நீங்க நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுங்க. யார சொல்ற அந்த டைலாக் என்ன அப்படின்னா, ஒரு கெஸ் நான் சொல்றேன். நம்ம யார போட்டியா நினைக்கிறோமோ, நம்ம யார விரோதியா நினைக்கிறோமோ அவரோட பேரை தான் சொல்லியிருக்காப்ல. இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது வேற லெவல் வைப்பு. இன்னொரு விஷயம் சொல்றேன், தியேட்டர் வெர்ஷன்ல மியூட் பண்ணிட்டாங்க, நிறைய வெர்ஷன் மியூட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ராவா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். இருந்தாலும் அனி அவரோட பிஜிஎம் பிளாஸ்டிங்க. அது நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அது ஒரு பியூர் வைபா இருக்கும். அது எஸ்டிஆர் ஃபேன்ஸோட அந்த செலிப்ரேஷன் கூப்பிட்டு ஆட்டோ பாட்டோட எல்லாத்தையும் பார்க்கும்போது அது வேற லெவல் வைப்பு. இப்போ குறிப்பா ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, ரத்தம் தெறிக்க இருக்கு படத்துல. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம், எல்லாருமே நம்ம எதிர்பார்த்தது வடச்சென்னை யூனிவர்ஸ்ல வருமா வராதா இல்ல தனிப்படமா அப்படின்னு நம்ம நிறைய கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? அந்த கொஸ்டின் மார்க்க இவரு வெற்றிமாறன் சாரவே படத்திலேயே வச்சுட்டாரு. இந்த நியூஸ் வடச்சென்னையோட இருக்கிற சுத்தி நடக்கிற ஒரு கதை தான் அப்படின்னு அவரே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவரே மென்ஷனும் பண்ணிட்டாரு. அந்த ப்ரோமோ லாஸ்ட் அவரே மென்ஷன் பண்ணிட்டாரு. அதுவே நம்ம மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த ப்ரோமோ பத்தி சொல்லணும்னா ரத்தம் தெரிக்குதுங்க. நம்ம ஒரு டேரக்டர் வந்திருக்காரு, அவரை பத்தி சொல்ல வேணாமா? அவரும் என்னோட ஃபேவரட் தான். அவர் யாரும் உங்களுக்கு அவரே யாரும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களே போஸ்டர் பார்த்திருப்பீங்க, கொடையை வச்சு நிற்பாரு. அவர் தான் நம்ம நெல்சன் சாரு. அவரும் இந்த ப்ரோமோல இருக்காரு. அவர் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு கதை தேடி அலைகிற மாதிரி ஒரு சீன் அவர் கொண்டு வந்திருக்காங்க. படத்தை எடுப்பாரா என்னன்னு கேட்டா நமக்கு தெரியாது. ப்ரோமோக்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு என்னோட ஃபீல் அவரை ப்ரோமோக்காக கூப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இவர் சொல்லுவார் அடுத்தது. எனக்கு என்னன்னா ப்ரோமோவை டீட்டெயிலா சொல்லணும்னா விருப்பம். ஆனா நீங்க யாரும் ஒன்றும் பாத்துருக்க மாட்டீங்க. யூடியூப்ல நாளைக்கு தானே வருது. அதனால கொஞ்சம் ஆற போட்டு எல்லாம் ஆத்தி கொஞ்சம் பொறுமையா சொல்லலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோமோவில் சொல்லணும்னா டீட்டெயில்டிங்க இன்னும் கொஞ்சம் நிறைய ஒரு விஷயங்கள் வச்சிருக்காரு. இப்போ வடசைனோட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்காரு. அதை நான் இப்ப ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் நான் வீடியோ யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம், ப்ரோமோ யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேர் சேர்ந்து டீட்டெயில்டா அதை பிரிச்சு மேயிரோம் நாங்க. ஓகேவா? இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ப்ரோமோ. அதனால இதோ நிறுத்திக்கலாம். நீங்க சொல்றீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஒரு பஞ்ச் மாதிரி சொல்லிருங்க, டைலாக் பஞ்ச். நீங்க ரத்தத்தை நேரில் பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இந்த ப்ரோமோல 5 நிமிஷம் ஃபுல்லாவே பார்க்கலாம். ரத்தம் தெறிக்க அனிருத்தோட மியூசிக்ல நம்ம நனைஞ்சிட்டோன்னே சொல்லலாம். அனிருத் எஸ்டிஆர் காம்போ வருமான்னு காத்துட்டு இருந்த காலம் போய் இப்ப வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் அதை ரசிக்க தானே வேணும். 13 வருஷம் ஆச்சு அவர் இந்த ஃபீல்டுக்கு இன்ன வரையும் நிறைய ஹீரோஸோட ஒர்க் பண்ணிட்டாரு. ஆனா எஸ்டிஆரோட ஒரே சின்ன ஒரு பாட்டு, அந்த பாட்டு எஸ்டிஆரோட ஒர்க் ஒரு பாட்டு வந்துச்சு, அதை ஒர்க் பண்ணிருக்காருங்க. அது ஒரு சின்ன பாட்டு தான். ஆல்பம் சாங் மாதிரி தானே ரிலீஸ் பண்ணாங்க. பாட்டா அவங்க ஒரு மூவி ஃபுல்லா பிஜிஎம் போட்டு வைப் ஏத்தி அனிருத் வைப்னா நமக்கு என்னன்னு தெரியும். அந்த மாதிரி அவர் பண்ணவே இல்லை. ஆனா இந்த படத்தையா பண்ணிருக்காரு. 5 நிமிஷம் ப்ரோமோல பண்ணிருக்காரு. படத்துல இனிமே பண்ணுவாரு. இனிமேதான் அவர் உட்காந்து ஒர்க் பண்ணுவாரு. அரசன் ப்ரோமோவை பத்தி ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா 3 டிராகன்ஸ் டெம்ப்ளேட். 3 டிராகன் டெம்ப்ளேட்லாம் எப்பயுமே ஃபேமஸா இருக்கும். அதுல எஸ்டிஆர், வெற்றிமாறன் அண்ட் அனிருத். இவர் சொன்னா நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன்.
3 பேர் சம்பவத்தையும் தனித்தனியா நம்ம பார்த்திருக்கோம். எஸ்டிஆர் சார் தனியா சம்பவம் பண்ணி பார்த்திருக்கோம், அனிருத் சார் நிறைய சம்பவம் பண்ணி பார்த்திருக்கோம், தலைவன் வெற்றிமாறன் சார் நிறைய சம்பவம் பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா 3 பேர் சம்பவத்தையும் ஒரே படத்துக்கு அந்த 5 நிமிஷம் போகும்போது நாங்க பார்த்துட்டு வெளியே வந்து இன்னமும் அந்த வைப்பு இன்னும் எங்களை விட்டு போல. அவ்வளவுதான். இது மேல ஒண்ணு சொல்லப்பா, நான் சொன்னா அவர் கோச்சுப்பாரு. நான் கோச்சிக்கலாம் மாட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பயுமே எனக்கு வந்து வெற்றிமாறன் படம்னா எனக்கு வந்து தனி விருப்பம் தான். நீங்க விடுதலை 2 எனக்கு 2மே பிடிச்சிட்டு வைங்களேன், அது வேற பக்கம். எனக்கு வந்து வெற்றிமாறன் படம் எனக்கு பிடிக்கும். அது இந்த ப்ரோமோ இவர் பேச சொன்னா இவரை பத்தி ஒரு சினிமா பத்தி பேச சொன்னா பேசிட்டே இருப்பாரு. நாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய்.